மா கை கொடு கை கொடு கையை கொடு. நமக்கு வெற்றி வெற்றி வெற்றிமா. ரொம்ப நாள் கழிச்சு நீ நினைச்ச மாதிரி ஒரு காரியத்துல எல்லாரும் அசந்து போற மாதிரி எல்லாருமே வெற்றியை பாத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆளாளுக்கு சேதுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளமதாமா இருக்காங்க. ஒண்ணு மட்டுமா, எல்லாருக்குமே இந்த அதிர்ச்சியை கொடுத்தது நீதாம்மா. நீ தூள் பண்ணிட்ட. அதுக்கு இல்லம்மா, நம்ம வீட்டு தாய் கிழவி தாலி கட்டுற நேரத்துக்கு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கையில குழந்தையோட உள்ள நுழைஞ்சிருச்சு. கிட்டி மேல சத்தத்துல கிழவி கத்துனது யார் காதுலயுமே விழல, யாரும் பார்க்கவும் இல்ல. அந்த நேரம் பார்த்து நீ ஒண்ணு பண்ணியே. கிழவி உள்ள வரத்துக்குள்ள நீ நாத்தனார் முடிச்சு போட்டு. என்னம்மா? சீக்கிரம் போடி போ. சேது கிளவிய பாத்துட்டு எங்க தாலி கட்டாம விட்டுற போறான்னு டக்குன்னு தாலிய வாங்கி முடிச்சு போடுன்னு சொன்னியே. ச்சே, இந்த சமயோஜித புத்திதாம்மா உன்கிட்ட நான் பார்த்து அசந்து போனது. ஏண்டி, சம்பிரதாயத்துக்கு சேது ஒரு முடிச்சாவது போட்டானா இல்லையா? இல்ல 3 முடிச்சும் நீயே தான் போட்டியா? மா, சேது தாலிய கழுத்துக்கு பின்னாடிதாம்மா கொண்டு போனா. அவங்கிட்ட இருந்து தாலிய புடுங்கி முடிச்ச நீ போட்டுடு தம்பின்னு சொல்லி 3 முடிச்சு போட்டது நான் தான். ஆனா ஊர்ல இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் சேதுதான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலிய கட்டியிருக்கான். அவளை பொண்டாட்டியாவும் ஏத்துக்கிட்டானே ஆயிடுச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தாண்டி வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஏமா, மூச்சு விட மாட்டேனே. எப்படியோமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட்டணி வெற்றி அடைஞ்சிருச்சு. செல்ல பொண்ணு. பதில் சொல்லுங்கம்மா. இன்னொரு குழந்தைங்க. மா, என்னமாச்சு? ஏன் அழற? பதில் சொல்லுமா. தானோக்கா, நீ குழந்தைய பிடி கொடுக்கா. ஏய், உட்காருடி. இருங்கம்மா. ஏய், அல்லடி மெல்ல தமிழே. இப்ப எனக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? என்னோட இன்னொரு குழந்தை எங்க இருக்கு? பதில் சொல்லுங்க. ஆமாண்டி, உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை தான். உனக்கு முதல்ல பிறந்தது ஆண் குழந்தை, 2வது பிறந்தது தான் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை தான் இங்க இருக்கு. அப்போ எனக்கு பிறந்த ஆண் குழந்தை எங்க?